அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு திமுக எப்படி இருக்கிறதுன்னு சரி சர்வே எடுத்திருக்காங்க. பெண் அமைப்பு எடுத்திருக்கிறது. இதற்கிடையில் இன்னொரு ரகசிய தகவல் உண்மையாக பொய்யான்னு தெரியல. ஐபேக் பிரசாந்த் கிஷோர் உடைய டீம் வந்து மும்பையில் வேறு பெயரில் இங்கே இருக்குது, குஜராத்தில் இன்னொரு பெயரில் இருக்குது. இந்த மும்பையில் இருக்கிற ஏஜென்சி பெயரிலோ அல்லது குஜராத்தில் இருக்கிற ஏஜென்சி பெயரிலோ ஒரு டீம் இறங்கி வேலை பார்க்குது. 5 பேர் கொண்ட ஒரு பட்டியலை தயாரிக்கிற பணியில் இறங்கி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஒன்று. ரெண்டாவது, இந்த கூட்டணி பலம் அதிமுக பாஜக கூட்டணி பலத்தால் திமுகவுக்கு எத்தனை சதவிகிதம் சரிவு அப்படின்னு ஒரு சர்வே. இதில் என்னென்னா, ஒரு 20 நாட்களாக ஒரு செய்தி வருது. உண்மையாக அது வதந்தியான்னு தெரியாது. கிட்டத்தட்ட 98 இடங்களில் திமுகவுக்கு தோல்வி. அவங்க எடுத்த சர்வே. இது உளவுத்துறை எடுத்த சர்வேவா, பெண் அமைப்பு எடுத்த சர்வேவா, அல்லது ஐபேக் வேறு பெயரில் இயங்கி கொண்டிருக்கிற நிறுவனம் எடுத்த சர்வேவா தெரியாது. 98 இடங்களில் திமுகவுக்கு சரிவு, தோல்வி. அதிமுக பாஜக கூட்டணி வந்த உடனே அப்போது மீதி இருக்கிற இடங்களும் நெருக்கடி. இந்த 98 இடங்கள் நிச்சயமான தோல்வி. மீதி 136 இடம் இருக்குது. மீதி இருக்கிற இடத்துல வந்து நெருக்கடி இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்தால் தகவல். அதில் என்னென்னா, பல ஸ்டார் கேண்டிடேட்டுகள் தோல்வி. குறிப்பாக திமுகவுடைய பொதுச் செயலாளரை காட்பாடி தொகுதியில் போட்டியிட்டால் காலி, தோல்வின்னு வந்திருக்கு.